Hi friends, welcome to Chennai Food. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தலைமுடி உதிர்வு, தரையில ஏற்படக்கூடிய அரிப்பு, பொடுகு தொல்லை, முடி கொட்டுதல், இந்த மாதிரி முடி வளர்ச்சியின்மை, இளநரை இந்த மாதிரி பல தொந்தரவுகள் இருக்குங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கடையில விற்கக்கூடிய சீயக்காய் ஷாம்புவை பயன்படுத்துறதுனால தான். இனிமே அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்டிலே இயற்கையான முறையில் ஹெர்பல் சீயக்காய் பொடியை அரைச்சி பயன்படுத்தினா இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. முடி வளர்ச்சியும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், நல்லா கருகருன்னு அடர்த்தியாக நீளமாக வளரும். அந்த ஹெர்பல் சீயக்காய் பொடியை எப்படி ரெடி பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சீயக்காய் பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். சீயக்காய் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசு இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சீயக்காயை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சி போட்டு தான் நம்ம காய வச்சு மிஷினுக்கு கொடுத்து அனுப்புவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் உடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சிருக்கிறதுனால நல்லா மொளன்னு உடையுது பாருங்கள். எப்போவுமே சீயக்காய் நல்லா காயணும். ஒரு நாள் இல்லை 2 நாள் கூட நீங்கள் காய வைக்கலாம். காய வச்சு நல்லா மொளன்னு உடையிற அளவுக்கு நீங்கள் காய வச்சுக்கணும். எந்த அளவுக்கு உடையுது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில பொருட்கள்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். 1/2 கிலோ சீயக்காய்க்கு தேவையான பொருட்கள் அளவு தான் நான் சொல்ல போகிறேன். நான் 1/2 கிலோ சீயக்காய் தான் எடுத்துருக்கிறேன். காய வச்சு நல்லா உடச்சி எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் சேர்க்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு மளிகை கடையிலலாம் கிடைக்குங்க. சீயக்காய் கூட உங்களுக்கு மளிகை கடையிலையும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். பச்சை பயிறு எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்கும். 100 கிராம் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கேன். இந்த பச்சை பயிரையும் நான் காய வச்சு தான் எடுத்துருக்கிறேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் சேர்க்கக்கூடிய பொருள் வெந்தயம். வெந்தயம் பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நம்மளுடைய முடி சம்மந்தப்பட்ட தீர்வுகளுக்கு எல்லாமே நம்ம வெந்தயத்தை தான் அதிகமாக பயன்படுத்துவோம். ஹேர் ஆயிலிருந்து, ஹெர்பல் சீயக்காய் பொடியிலேருந்து, ஹேர் பேக்லேருந்து எல்லாத்துக்குமே நம்ம வெந்தயத்தை தான் அதிகமாக பயன்படுத்துவோம். நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த முடியை வளர்ச்சிக்கு இந்த வெந்தயம் ரொம்பவே உதவும். நிறைய இதில் விட்டமின்ஸ்லாம் இருக்குங்க. இந்த வெந்தயத்தையும் நம்ம காய வச்சு தான் எடுத்துக்கணும். 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ சீயக்காய்க்கு எல்லா பொருட்களுமே நீங்கள் 100 கிராம் அளவுக்கு தான் சேர்த்துக்கணும். அடுத்ததாக கருவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் கருவேப்பிலையை நம்ம ஹெர்பல் சீயக்காய் பொடியில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு நான் காய வச்சு எடுத்துருக்கிறேன். இப்படி உடைச்சா நல்லா மொளன்னு உடையணும். அந்த மாதிரி நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை நீங்கள் ஒரு கை அளவுக்கு இந்த மாதிரி கையில் பிடிச்சா ஒரு கைப்பிடி வர அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் செம்பருத்தி பூவை பயன்படுத்திக்கலாம். செம்பருத்தி பூவும் நல்லா காய வச்சு நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 15லேருந்து 20 பூ வரைக்கும் நான் காய வச்சு எடுத்துருக்கிறேன். எங்கள் வீட்டில் செம்பருத்தி மரம் செடி இருக்கிறதுனால நான் அதிலேருந்து எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு செம்பருத்தி பூ கிடைக்கலனா நாட்டு மருந்து கடையில் ரோஜா இதழ்கள் கிடைக்கும். அதை நீங்கள் காய்ந்த ரோஜா இதழ்களை 100 கிராம் வாங்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த செம்பருத்தி பூவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மருதாணி இலை. இந்த மருதாணி இலையும் நான் எங்கள் வீட்டில் இருந்து எடுத்தது தாங்க. சப்போஸ் மருதாணி இலை கிடைக்கலன்னா நீங்கள் பொடியை கூட சேர்த்துக்கலாம். மருதாணி இலையும் நான் எடுத்துகிட்டு அதை நல்லா அலசிட்டு சுத்தமாக காய வச்சு எடுத்துருக்கிறேன். அப்படி உடைச்சா மொளன்னு உடையுது பாருங்கள். நல்லா காயணும். காஞ்சிட்டா தான் நமக்கு தூள் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி உடையிற அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மருதாணியும் நான் ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காய்ந்த மருதாணி இலை. அடுத்ததாக எலுமிச்சம்பழம் தோல். இது ஆப்ஷனல் தாங்க. எலுமிச்சம்பழம் தோல் சேர்த்தா முடி நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு முடி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், நல்லா இருக்கும். எப்போவுமே சீயக்காயில் நான் எலுமிச்சம்பழம் தோல் போட்டு அரைப்பேன். நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு அந்த தோலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா நல்லா மொளன்னு காஞ்சிடும். இந்த எலுமிச்சம்பழம் தோலையும் சேர்த்துக்கிட்டா முடி நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நான் எலுமிச்சம்பழம் தோல் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெர்பல்ஸ் தாங்க. இது பூலான் கிழங்கு. இது நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். 100 கிராம் அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ சீயக்காய்க்கு 100 கிராம் அளவு. எல்லா அளவுகளும் 100 கிராம் சேர்த்துக்கோங்க. மருதாணி இலை, கருவேப்பிலை, செம்பருத்தி பூ இதெல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, கை அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் நான் காய வச்சு தான் எடுத்துருக்கிறேன். நல்லா மொளன்னு காஞ்சிருக்கு பாருங்கள். எல்லா பொருட்களுமே நம்ம காய வச்சு தான் எடுத்துக்கணும். 100 கிராம் அளவுக்கு பூலான் கிழங்கு. அடுத்ததாக நெல்லிக்காய், காய்ந்த நெல்லிக்காய். இது நீங்கள் பச்சை நெல்லிக்காயை வாங்கிட்டு கூட இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் வாங்கிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு காய்ந்த நெல்லிக்காய் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. சத்தத்திலே உங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு. இதை உடைக்க முடியாது, ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது.
100 கிராம் அளவுக்கு காய்ந்த நெல்லிக்காய், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ. இந்த ஆவாரம்பூ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து சாலை ஓரங்கள்லாம் இருக்குங்க இந்த செடி. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதையே கூட பறிச்சுட்டு காய வச்சு பதப்படுத்தி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாட்டு மருந்து கடைகளில் போய்ட்டு நீங்கள் ஆவாரம்பூன்னு கேட்டிங்கன்னா இந்த காய்ந்த ஆவாரம்பூ அவங்க கொடுப்பாங்க. இதோடைய மொட்டு, காம்பு, குச்சி எல்லாமே வந்து மருத்துவ குணம் இருக்குது. அதனால் இதெல்லாம் தூக்கி போட வேணாம், எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு ஆவாரம்பூ எடுத்துருக்கேன். எனக்கும் ஆவாரம்பூ கிடைக்கலங்க, நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். 100 கிராம் அளவுக்கு ஆவாரம்பூ அதே இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து தலை சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடுகு, இந்த மாதிரி பூச்சி வெட்டு, அரிப்பு, இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தால் இந்த ஆவாரம்பூ சேர்த்து நம்ம அரைச்சி பயன்படுத்தும் பொழுது அது எல்லாமே சரியாயிடும். அடுத்ததாக பூந்தி கொட்டை. இது இங்கிலீஷில் சோப் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பூந்தி கொட்டையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொட்டை இருக்கும். நான் உடச்சி எடுத்துருக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய கொட்டை எல்லாத்தையும் உடச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி உடச்சிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா அது உள்ள கொட்டை இருக்கும். நான் எல்லா கொட்டையுமே எடுத்துட்டேன். ஒவ்வொரு பூந்தி கொட்டையிலையும் ஒரு கொட்டை உள்ளே இருக்கும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் அந்த கொட்டையை வச்சு காமிச்சேன். இந்த பூந்தி கொட்டையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு உடச்சிட்டு இந்த மாதிரி 2 பிச்சு போட்டுக்கோங்க. பூந்தி கொட்டையும் 100 கிராம் சேர்த்துக்கோங்க. எதுக்காக இந்த பூந்தி கொட்டையை சேர்க்குறோன்னா நம்மளுடைய தலையை வந்து நல்லா சுத்தப்படுத்தி கொடுக்கும், நல்லா நுரை வரும். இப்போ நம்ம கடையில் சேக்காய் பொடி வாங்கினா எப்படி நுரை வருதோ அந்த மாதிரி இந்த சேக்காய் பொடி நல்லா நுரை வரும். அவங்க ஆனால் இந்த ஹெர்பல்ஸ்லாம் சேர்க்குறாங்களான்னு தெரியாதுங்க, நம்ம எல்லா ஹெர்பல்ஸுமே சேர்க்குறோம். 100 கிராம் அளவுக்கு பூந்தி கொட்டை நல்லா காய வச்சு உள்ளே இருக்கிற கொட்டையை நீக்கிட்டு இந்த மாதிரி 2 பிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பூந்தி கொட்டையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இவ்வளவுதாங்க. நம்ம சேக்காயில் சேர்க்க வேண்டிய எல்லா பொருட்களையுமே சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே நீங்கள் காய வச்சுட்டு இதில் ஒன்றா சேர்த்துட்டு நீங்கள் ஏதாவது வாளிலையோ பக்கெட்லேயோ போட்டுட்டு மிஷினில் கொண்டு போய் நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஹெர்பல் சேக்காய் பொடி கிடச்சிருங்க. இப்போ நான் இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். சேக்காயை நான் மிஷினுக்கு கொண்டு போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருக்குறாங்க. நல்ல வாசனையே கமன்னு இருக்குது. ஏன்னா நம்ம மூலிகை பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அவ்வளவு வாசனையாக இருக்குதுங்க. இதில் நிறைய ஹெர்பல்ஸ் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த சேக்காய் பொடியை பயன்படுத்துறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும், முடியோட வளர்ச்சி வேகமாக இருக்கும், பொடுகு தொல்லை இருக்காது, இளநரை முடிகள் வராது, தலையில் ஏற்படக்கூடிய அரிப்பு இதெல்லாமே இருக்காதுங்க. இந்த சேக்காய் பொடியை நீங்கள் வாரத்தில் இல்லை 2 நாள் இல்லை 3 நாள் நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம். நல்லெண்ணெயை தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சேக்காய் பொடியை போட்டு நல்லா தலையை அலசிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி கொட்டுறது உடனே ஸ்டாப் ஆகிடும். உங்களுடைய தலைக்கு வந்து ஒத்து போகுதுன்னா வாரத்தில் 3 நாள் குளிக்கலாம், இல்லைனா வாரத்தில் 2 நாள் இல்லை 1 நாள். ஒத்து போகாதவங்க வாரத்தில் 1 நாள் குளிக்கலாம். ஆனால் குறைஞ்சது வாரத்தில் 2 நாள் இந்த சேக்காய் பொடியை பயன்படுத்தினா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா உடனே முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும், பொடுகு தொல்லையும் சரியாயிடும், முடியோட வளர்ச்சியும் அதிகரிக்கும். நீங்கள் தொடர்ந்து 1 மாதம் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சேக்காய் பொடியை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பவுலில் எடுத்துகிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய முடியோடைய அடர்த்திக்கு தகுந்தாப்புல நீங்கள் 2 ஸ்பூனோ இல்லை 3 ஸ்பூனோ எவ்வளவு தேவையோ நீங்கள் எடுத்து இதை பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நீங்கள் வெந்நீர் போட்டு கூட, நீங்கள் வெந்நீர் போட்டு குளிக்கிறீங்களோ இல்லை பச்சை தண்ணியில் குளிக்கிறீங்களோ அந்த தண்ணியை ஊற்றி கூட இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி தண்ணி. இது கஞ்சி தண்ணி வந்து சாதம் வடித்த கஞ்சி தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி கிடையாது. அரிசி கழுவுன தண்ணியை பயன்படுத்துறத விட நம்ம சாதம் வடித்த பிறகு வரக்கூடிய இந்த கஞ்சி தண்ணி இது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாதம் குக்கரில் தான் வைப்பீங்க. ஆனால் நம்ம என்னைக்கு தலை அலசுகிறோமோ அன்றைக்கி மட்டுமாவது இல்லை அதுக்கு முந்தின நாளே கூட நீங்கள் இந்த கஞ்சி தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சாதம் வடிச்சிட்டு அந்த கஞ்சி தண்ணியை எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதில் ஏதாவது ஏடு இது மாதிரி ஏதாவது 1-2 சாதம் இருந்தாலும் அதில் வடிஞ்சிரும். நல்ல தெளிவான கஞ்சி தண்ணி நமக்கு கிடைக்கும். இந்த கஞ்சி தண்ணியை பயன்படுத்தி இந்த சேக்காயை நீங்கள் கலந்துக்கோங்க. சேக்காயை நல்லா இந்த கஞ்சி தண்ணியில் நல்லா தளன்னு கலந்துட்டு இந்த கஞ்சி தண்ணியை தெளிச்சிட்டு தலையை நீங்கள் வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம சாதாரணமாக தண்ணியை போட்டு பயன்படுத்துறத விட இந்த கஞ்சி தண்ணியை பயன்படுத்துறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. இதில் நான் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். நான் பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஆனால் கஞ்சி தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் கஞ்சி தண்ணியை நீங்கள் பயன்படுத்த பாருங்கள். கஞ்சி தண்ணியோடு சேர்த்து சேக்காயை யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் கஞ்சி தண்ணியோடு சேர்த்து நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த வாரத்தில் 2 நாள் நீங்கள் கண்டிப்பாக தலையை வாஷ் பண்ணுங்கள். 3 நாள் வாஷ் பண்ணால் நல்லது, இல்லை 2 நாள் வாஷ் பண்ணால் ரொம்ப நல்லது. நீங்கள் 1 மாதம் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் நல்லாவே தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.
நம்ம வீட்டிலேயே இயற்கையான முறையில் ஹெர்பல் சீயக்காய் பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.